ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக எங்கள் ஊரில் இருக்க ஒரு சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ஒய்ஜா போர்டை வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கி சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா என் தம்பி, எங்கள் அண்ணன், அப்புறம் வந்து கிஷோர், அப்புறம் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க சந்தோஷ் புதுசாக வந்திருக்கான், கவின் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சும்போது வந்திருக்கான், அவங்க பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் போகிறோம். சும்மா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் தான். ஒரு பேய் இருக்கா இல்லையானு எனக்கு தெரில. எல்லார் ஊர்லேயும் சுடுகாடு இருக்குது, ஆனால் அங்கே பேய் இருக்கா இல்லையன்றதான் நம்ம இங்கே பார்க்கவே போகிறோம். அதுக்காக ஒய்ஜா போர்டு வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒய்ஜா போர்டு ரெடி பண்ணிட்டோம். சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வேளை பேய் இருந்தால் அது எப்படின்னு தெரில, பார்ப்போம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிதானமாக அப்படி முடிச்சுட்டு வந்துடலாம். இல்லை போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள், பார்ப்போம். காய்ஸ், இந்த ரூம் தான் வந்து நம்ம பணத்தை தூக்கிட்டு வரும்போது ஒரு வண்டி இழுத்துட்டு போவோம்ல, அந்த வண்டி இதில் தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாரராக தான் இருக்குது. இதுதான் சுடுகாடு என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். என்ன காய்ஸ், இதுதான் நம்ம சுடுகாடு. யாரோ எரிச்சிருக்காங்களாட்டிருக்கு. அவங்களோட சமாதி இங்கே இருக்குது. தெரியுதா காய்ஸ் உங்களுக்கு? யாரோ எரிச்சிருக்காங்க. பார்க்கவே பயமாக தான் இருக்குது. ஒரு எலும்பாக இருக்குது, எலும்பாக இருக்குது காய்ஸ். இவ்வளோ தான் யாரோ இறந்துருக்காங்க, அதனால தான் படித்து வச்சுருக்காங்க. பயமாக தான் இருக்குது காய்ஸ். இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். எரிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி தான் உட்காந்தே இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த நார்மலாக இது எரிக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. எரிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஜர்க்காக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் ஒய்ஜா போர்டை வச்சு கேண்டில் அது பக்கத்தில் ஏற்றி நாங்கள் ஒரு கொஸ்டினாக வந்து நாங்கள் இதுலேருந்து கேட்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் கையை அது மேலே வச்சு நாங்கள் கேட்க போகிறோம். கேட்டதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கேமரா லாங்கில் வச்சிடறோம், ஒரு கேமரா வந்து எங்கிட்ட பக்கத்தில் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஓகே. இப்போ நாங்கள் லாங்கில் அவங்க நல்லா தெரியும், அந்த லாங்லேயும் ஒரு கேமரா இருக்குது, அங்கேயும் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு பின்னாடி எது வந்தாலும் அது கேப்சர் ஆகிடும். அதே சமயம் இங்கே பக்கமாக வந்து நாங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த போன எரிச்சதுக்கு முன்னாடி தான் நாங்கள் உட்காந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறோம். கொஞ்சம் டேஞ்சர் தான், என்ன நடக்கும்னு தெரில. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கேண்டில் பற்ற வச்சு இந்த ஒய்ஜா போர்டு நேரத்தில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். எல்லோரும் என்னை சுற்றி தான் அப்புறம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். இந்த காயினை வச்சு தான் வந்து ரூல்ஸ் பார்க்குறோம். இதை சுற்றியும் எல்லாருமே கையும் இதில் வச்சு தான் எல்லா கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கேண்டில் வந்து பற்ற வச்சாங்க. இப்போ சொல்லிட்டேன், என்ன நடந்தாலும் யாரும் ஓடாதீங்க, எதுவும் வந்து கத்தாதீங்க, கத்தவும் வேணாம். பொறுமையாக பார்த்துட்டோம்னா அப்படியே மெதுவாக அப்படி ஏஞ்சி இப்படி ஒட்டி போயிடலாம். ஓடாதீங்க தயவு செஞ்சது, கத்திக்கிட்டு. கிஷோர் உனக்கு தானே ஃபஸ்ட்டு ஓடக்கூடாது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கே. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம்டா. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. காயின் இப்போ நேரத்தில் வைக்க போகிறேன். எல்லோரும் இந்த இதில் உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். உச்சிலாம் பறக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த காயின் மேலே எல்லாருமே விரல் வைக்க போகிறோம். இந்த இடத்துல விரலை வச்சு எல்லாமே கொஸ்டின் கேட்க போகிறோம். இந்த இடத்துல ஏதாவது அறிகுறி இருக்கான்றதை இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லோரும் கை வைங்க. உட்காந்துடா, உட்காந்து நீ இந்த பக்கம் அவங்க தான் உட்கார வருவான். அவன் லைட் தேவைப்படும். ஏதாவது சவுண்டு கேட்டுனா லைட் ஏற்படும். எல்லாருக்கும் தெரியுதா? ஓகேவா? ஓகே, ஓகேம்மா. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நாங்கள் இந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கோம். எங்களை சுற்றி ஏதாவது ஒரு சரி சரி, ஒன்றும் இல்லை பயப்படா. வந்து ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆடு அவ்வளோதான். அதெல்லாம் சுற்றி ஏதாவது தீய சக்தி இருந்தா ஏதாவது அறிகுறி கொடுங்க பார்க்கலாம். என்னமோ விழுந்துச்சுல. உருறா, அடுத்தது பாடுறா. அவ்வளோதான், நான் சொல்லிருக்க பயந்து போயிடும். எங்களை சுற்றி ஏதாவது தீய சக்தி இருந்தா நீங்கள் இருக்கிற ஒரு அறிகுறி எங்களை காட்டுங்க பார்க்கலாம். பள்ளிக்கூடம்
யாருமே எங்களை சுத்தி இல்லையா? ஒருத்தர் கூடவா இல்ல? உன் இடத்துக்கு ஏதோ வந்திருக்கோம். பேசுறா ட்ரெயின் சுத்தப்படியே ஹாரர் படத்துல மாதிரி அந்த எரிச்ச இடத்துக்கு முன்னாடியே தான் உட்காந்து தைரியமா நின்று உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல யாராவது இருந்தா எங்க முன்னாடி வந்து நின்னோ இல்ல அந்த மெழுகுவர்த்தி ஊதி அணைச்சு காட்டியோ இல்ல ஏதோ ஒரு சத்தம் போடுங்க பார்க்கலாம். பள்ளி சவுண்டு தான் வரல, வேற எதுவும் இல்லை. யாருமே இல்லையா? இருறா இந்த பக்கம் சவுண்டு கிடைச்சதானே பின்னாடி மரத்து மேலே முன்னாடி வரட்டும் எதா இருந்தாலும் சரி வரட்டும் முன்னாடி இருறா எதா இருந்தாலும் அந்த கேமரா கேப்சர் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாத்தையும் காட்டுற அப்படின்னா தான் தெரியும் யார் யார் உட்காந்துருக்கா என்னன்னு தெரியுங்க. எல்லாருமே இங்கே சுற்றி தான் உட்காந்துருக்கோம். என்னன்னு தெரியல, அப்பப்போ சின்ன சின்ன சத்தங்கள்லாம் கேட்குது. என்ன நடக்குதுன்னு தெரில, ஆனால் எதுவும் சத்தம் மட்டும் கேட்குது காய். நான் என்ன கற்று தூரத்தில் கேட்குதா? ஹீரோ ஆய் மட்டும் சுற்றி கத்த ஆரம்பிக்குது. அக்கறை கிட்ட கேட்குது, இந்த பக்கம் எப்போ கேட்டுச்சு இல்லைடா. அந்த நேரம் அந்த நேரம் தான் விழுந்துச்சிடும். இப்போ சவுண்டு பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்று கையேறா நீ அதெல்லாம் ஏறா. எங்களை சுற்றி யாருமே இல்லையா? உங்களுக்காக பேசுறோம். உங்களுக்கே தெரியலையா? ஒருத்தர் கூட வரல? இல்லை அமையலால காத்துக்கு தான். ஆனால் கேட்கும்போது மட்டும்தான் ஏதோ ரியாக்ஷன் இருக்குது. இது வேணாடா இருந்த ஆன்சர் பண்ண சொல்லுங்க. இங்க யாராவது எங்களை சுத்தி இருந்தாலோ எங்க முன்னாடியோ இல்ல அந்த மெழுகுவர்த்தி ஊதி அணைச்சு காட்டியோ இல்ல அந்த காயின் எங்கிட்ட நவுத்தி காட்டியோ ஏதோ ஒரு அறிகுறியில நீங்க இருக்கிறத எங்கிட்ட வெளிப்படுத்துங்க பாப்போம். அது அக்கறை கிட்ட கேட்குறா. அதெல்லாம் அக்கறை கிட்ட கேட்குறா. ஆனால் கேட்கும் போது தானே பாருங்க நம்ம ஆன்சர் பண்ண மட்டும் தான் சவுண்ட் கேட்குது. யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட எங்களுக்கு முன்னாடி நிற்கணும் பயமே இல்லையா? தைரியமே இல்லையா? உங்க சமாதி முன்னாடி தான் வந்து உட்காந்துருக்கோம். பின்னாடி சவுண்டு கிடைச்சா இங்கடா இங்க இதுகிட்ட டேய் இங்கடா இந்த எரிச்ச இடத்துக்கிட்ட பின்னாடி எரிச்ச இடத்துக்கிட்ட சவுண்டு கிடைச்சுடா. இந்த இடத்துல தான் எரிச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி தான் வந்து உட்காந்துருக்கோம். உங்க முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். யாராவது இருந்தா கடைசியா சொல்றேன், அப்புறம் என்ன நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுவோம். எங்க கூட பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? ஒருத்தர் கூட தைரியம் இல்ல? காயினை துடிக்குது. யார் ஆட்டுறீங்களா? டேய் யார் இருக்கிறா? இது கேட்கும்போது மட்டும்தான் பூச்சி ஒன்று வரணும் செத்து கிடக்கு. சரி இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். போயிடலாமா? வேஸ்ட் எவ்வளோ தூரம் வந்து இல்லை, ஆனால் எனக்கு எதுவும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கடா பேக்ரவுண்டில். அது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் வந்து முன்னாடி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. வேற ஏதாவது காயின் எடுத்து கையை எடுத்துட்டு சரி லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி. காத்தே அடிக்கலடா. அப்போ அதான் சொல்றேன், காத்து அடிக்கல. கையே வைக்காத, காத்தே அடிக்கலானா. ஆனா அமைய வருது. இப்ப காத்து அடிக்கல பத்தி, நீ கையை வைக்கும்போது காத்து அடிக்கலாம். இப்ப அடிக்குது. இப்போ மட்டும் காத்து அடிக்கல பாரு. மேல உட்கார்ந்திட்டு காத்து அடிக்கல. இல்ல இப்போ நீ சொல்றது கரெக்ட். நான் கை வைக்க போனல அது மாதிரி காத்து அடிக்குது. சரி சரி ஃபைனலா ஒரே ஒரு வாட்டி மட்டும் லாஸ்ட் ட்ரை. கை எது வைக்கணும். அப்ப காயின் நவுறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப காத்து அடிக்குது. இப்ப அடிக்குது. காசு மட்டும் நவுத்திட்டோம் பார்க்கலாம். இல்ல ஏதோ சவுண்ட் கிட்டே இருக்குல்ல, அது ஏதோ உண்மையானு தெரிஞ்சுப்போம். லாஸ்ட் டைம் பாரு அந்த பள்ளி சுத்தம்
நாய் இங்கே கத்துது, இங்கே கத்துது நாய். இப்போ பின்னாடி சரி ஒன்றும் வேண்டாம், இவ்வளோ பிரச்சனை வேணாடா. லாஸ்ட் டைம் ஒரே ஒரு ட்ரை, லாஸ்ட் ட்ரை கேட்டு பார்த்துட்டு என்னன்னு கிளம்பிடலாம். லாஸ்ட் ட்ரை ஒரே ஒரு வாட்டி தான் கேட்க போகிறோம். லாஸ்ட் டைம் அப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். லாஸ்ட் ட்ரை சொல்லும் போது தான் கற்றுக்கிட்டே பண்ணி லாஸ்ட் ட்ரை சரியா? ஒரே ஒரு வாட்டி தான் கேட்போம், அதுக்கப்புறம் இல்லைன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நாங்கள் நினச்சிப்போம். முடிஞ்சா முடியாது கட்டு பார்க்கலாம். கடைசியாக கேட்குறேன், லாஸ்ட் ட்ரைல நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நாய் ஃபுல்லாக கற்றுக்கணும். டேய் இப்போ ஏதோ கத்துச்சுரா. நீங்க தான் கத்துறது. நீங்க தான் கத்துறதா? இப்போ கத்துச்சுரா, இங்கே கேடுச்சுனா. அக்கறை வந்து எல்லா நாயும் விட்டு நீங்க தான் கத்துறனா? தைரியம் வந்து இல்ல ஒரு சத்தம் போட்டு கட்டியோ இல்ல முன்னாடியே வந்து காட்டி பார்க்கலாம். இல்லைண்ணா இங்கே கேட்டுச்சுண்ணா சவுண்டு. இந்த மூளை கடிச்சு தொட்டு வர நினச்சா. ஆமாண்டா எல்லாத்தையும் நான் இப்படியே கத்தும். சரி ஏய் நான் எப்படின்னா எப்படி கத்தும்? ஏய் கேமரா ஆன்ல தான் இருக்கு, ஆனா யாரும் ஒண்ணுமே இல்ல, சவுண்ட் மட்டும் கேக்குது. அங்க தான் மூவ் ஆச்சுடா. எங்கடா கேமரால தெரியுதா நினைச்சல, ஆனா இங்க மூவ் ஆச்சு இப்படி. லாஸ்ட் ட்ரை நீங்க தான் நீனா முடிஞ்சா கூட நிக்க முடியுமா உங்களால? ஏய் இறங்கற ஒண்ணுமே தெரியல. கேமரா வேற தெரிய மாட்டேங்கிறா. யாரும் காயின் கட்டறே நீ போறா நவுந்து மருதுடா காயின். இது காத்து கூட ஏதோ நடந்துக்கலாம். இது ஒரே நிமிஷம். வரா நச்சமா ஏதோ கேக்குறா. गाइस சொன்னா நம்பவே மாட்டீங்க. நாய் இல்லைண்ணா. நாய் வேற யாரோ தானே நிக்கிறாங்க. गाइस சத்தியமா யாரும் சொன்னா நம்பவே மாட்டீங்க. இது கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு. சத்தியமா சத்தம் கேக்குதுங்க. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, ரெக்கார்டிங் ஆகுமான்னு தெரியல. இல்ல சத்தியமா இங்க பேக்ரவுண்ட்ல இந்த கேமராக்கு அந்த பக்கம் நாங்கள் போச்சதுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுட்டே தான் இருக்கு. நான் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் இந்த இடத்துல பள்ளி சவனம் விட்டே தான் இருக்கு. இந்த கேமராக்கு அந்த வச்சதுக்கப்புறம் அந்த வழியில் அங்கே வந்து புள்ளக்குழி மேடுன்னு சொல்லுவாங்க, அங்கே குழந்தைங்களாம் புதைப்பாங்க. ஆனால் அங்கிருந்து மட்டும் ஏதோ அழுகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சத்தம் மட்டும் அங்கிருந்து கேட்டுகிட்டே தான் இருக்குது. நாய் சத்தம் கேட்குது, ஆனால் அது அக்கறையில் கேட்குது. ஆனால் இங்கே ஒரு சத்தம் மட்டும் என்ன வித்தியாசமாக கேட்டுகிட்டே தான் இருக்குது. நான் லைட் அடிச்சும் போது இப்படி லைட்டாக ஏதோ கிராஸ் ஆச்சு, நல்லா நான் பார்த்தேன். அதில் இதில் காட்ட முடியல, ஆனால் என்ன தெரியல. ஆனால் சத்தியமாக வந்து இந்த லாங்கில் இருந்து காட்டும் போது நல்லா தெரிஞ்சிச்சு, ஏதோ சத்தியமாக போச்சு. நம்புவீங்களா எனக்கு நிஜமாக தெரியல. இது வந்து நான் சொல்கிறதுக்காகவோ இல்லை பொய்யாவோ எந்த வீடியோ எடுக்கல, நிஜமாவே நான் சொல்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் நிஜமாக எனக்கு தெரியுது. லாஸ்ட்டாக கேட்குறேன்னு சொன்னாங்க மாதிரி ஏன்னா அந்த மூணு பேர் போன ஏதோ பறக்குது. நான் அவ்வளோதான். நீயானா கும்பிட்டு நான் பயன்படுத்தினேன். இவரு வேற இங்கே எடுத்துக்கிட்டு நான் சும்மா இருண்ணா. நீங்கள் தான் இது டிஆர்பி டிஆர்பி இதுன்னு. ஆனால் என்னன்னு தெரியல. என்னடா தூக்கி வந்துச்சா? காத்துக்கு இது உள்ள சொன்னாலும் தள்ளி விட்டான் அப்படின்னு. இப்போ கேட்டுச்சுரா. இங்கே பாரு, இங்கே நாய் போட்டு அமைஞ்சிருச்சு. சத்தியமா ஏதோ இருக்குங்க, கண்டிப்பா ஏதோ இருக்குங்க. யாராவது இங்க இருக்கீங்களா? யாராவது இருந்தா எங்களுக்கு ஏதோ ஒரு சைகை மூலியமாவோ இல்ல ஏதோ சத்தம் போட்டோ எங்களுக்கு காட்ட முடியுமா? காத்து லைட்டா ஃபோர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் ஏன்னா மெழுகு பத்தி என்னடா ஆச்சு இப்போ? இரு சீல சாஞ்சிட்டு மறுபடியும் பத்த கேக்குது. இரு இது கேப்ப ஒரே நிமிஷம் சத்தம் கேக்குதுடா. என்னன்னு கேப்போம்டா. அட பத்த வைக்கலடா, இருட்டா இருக்குடா அந்த இடத்துல. இரு ஏதோ தகவல் வருதுடா, ஏதோ சத்தம் வருதுடா. ஒரு நிமிஷம் இருடா, என்ன கேட்டுப்போம்டா. இது எப்படி விழுந்துச்சு இப்போ? ஹாய், யாராவது இருக்கீங்களா? நீங்க தான் சத்தம் கொடுத்ததா? டேய் நல்லா கேக்குதா சவுண்டு? நீங்க தான் சத்தம் போட்டதா?
எங்களுக்கு முன்னாடி வந்து காட்டுங்க பார்க்கலாம். நல்லா கேட்டுச்சு, நல்லா தெரியுதா இல்லையா? இப்போ நம்ம வந்து உட்காந்து பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை, சத்தியமாக இது மூவ் ஆச்சு. நல்லா உனக்கு பாரு, இந்த பள்ளி நான் எப்போ சொல்லும் போது கத்திட்டே தான் இருக்கு. இந்த லைட் கூட கொடு யாராவது அவன் நாங்கள் பாரு, அது என்ன பேரு பள்ளி இந்த சவுண்ட் போட்டுருக்கு. நான் இங்கேயும் கேட்குதுன்னா இங்கேயும் கேட்குதுன்னா அது என்ன மாற்றி மாற்றி அவன் இவன் பேசுகிற முடியாது. ஸ்டார்டிங் எப்போ நிப்பாட்டி பேசுகிறோன்னா அப்போ என்ன ஸ்கிரிப்ட் நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, ஆனால் அந்த பள்ளி கத்துறதும் அந்த தூரத்தில் ஒரு சத்தம் கேட்கறதும் வித்தியாசமாக தான் இருக்குது. கைஸ் இப்போ ரொம்ப தூரத்தில் நினச்சமே சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு இதில் கவர் ஆகாதானே எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் அந்த பேக்ரவுண்டில் அங்கே போய் இந்த கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியும் என்ன சவுண்டு கேட்டுச்சுன்னா. அந்த கேமரா நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஆடியோ பூஸ்ட் பண்ணியே போடுறேன். சத்தியமாக நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம், பேக்ரவுண்டில் நல்லா சத்தம் கேட்குது. ஆனால் இங்கே தான் புதைச்சிருக்காங்க, ஆனால் அங்கேயே சத்தம் கேட்குதுன்னு எனக்கு புரியல. ஆனால் இங்கே எரிச்சிருக்காங்க, இங்கே எரிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே டிக் டிக் மட்டும் 2 வாட்டி சவுண்ட் இருந்துச்சு. இந்த பக்கம் பள்ளி, இந்த பக்கம் சவுண்ட் இருக்குது. ஏதோ போன வருதுண்ணா. ஆமாண்ணா, அவ்வளோ நேரம் அந்த இடத்துல ஒயிட்டாக இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் பிளாக் ஆகுதுண்ணா. இல்லை ஆமாம் பயமா இருக்குடா. பயப்படாதடா, ஒன்றும் இல்லடா, பயப்படாதீங்க, இருங்கடா, ஒரே இடத்துல இருங்கடா, பயப்படாதீங்கடா. லைட் ஆன் பண்ண, லைட் ஆஃப் பண்ணுறோம். பயப்படாதீங்கடா, ஒரே லைன்ல வா, உள்ள வா. இல்லடா ஏய் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லடா, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கோம், பயப்படாதீங்க. கரண்ட் போயிடுச்சு. லைட் அடிச்சுக்கிறேன். ஏய் பயப்படாதீங்கடா எல்லாம் காய். சத்தியமாக கேட்ட உடனே அப்படியே கரண்ட் போயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க லைவா, நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. ஸ்கிரிப்டடாக இருந்தால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. நல்லா கேட்டுச்சு, நீங்களே இது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சுத்தமாக தான் இருக்குது. எனக்கே சத்தியமாக ஜெருக்குன்னு ஆயிடுச்சு. பயப்படாத இல்லை பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி கேட்டுக்கிறோம், இந்த இருட்டிலே தான் கேட்குறோம், நாங்கள் யாருமே இங்கே இல்லை. மேலடி நேரடிண்ணா என்னடா நிஜமாலுமேண்ணா? ஒரே நிமிஷம். சூர்யா உண்மையுமே குறடியா விழுகிட்டு போறடி கவினா. ஆமாண்ணா சூர்யா கீழே அடிண்ணா. தெரியல இல்ல பாரு, அப்படியே போட்டோ தெரியல இல்ல பாரு. நல்லா ஒரே நிமிஷம் பயப்படாதடா. பின்னாடி கேட்கணும். இந்த பக்கம் வாடா. ஓடாதீங்களா. யாராவது இங்க இருக்கீங்களா? அவங்க முன்னாடி தான் இருக்கேன். யாராவது இங்க இருந்தீங்கன்னா தைரியமா என்கிட்ட இருந்து முன்னாடி வரலாம். வெள்ளை தெரியுது அப்புறம் இங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப லைட் உள்ள எதுவுமே இல்லை, நாங்க இங்க தனியா தான் நிக்கிறோம். நான் இங்க தனியா தான் நிக்கிறேன். முடிஞ்சா என்னை வந்து ஏதாவது பண்ண முடியுமா? இங்க ஏதாவது வந்து என்னை பண்ணி ஏதாவது காட்ட முடியுமா? என்கிட்ட வர முடியுமா? பயப்படாத ரெடி. ஏய் பயப்படாதீங்களா, யாரும் ஓடாதீங்களா. நான் இங்க தானே நிக்கிறேன், நானும் முன்னாடி தான் நிக்கிறேன், பயப்படாது. எல்லாம் ஒட்டுக்காவே இருப்போம். சத்தம் போட்டு காட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் திடீர்னு கரண்ட். யாராவது இங்க இருக்கீங்களா? யாராவது இந்த பூச்சி வரடா. ஏய் யாரும் ஓடிடாதீங்களா, தயவுசெஞ்சு யாரும் ஓட வேணாம். யாராவது இங்க இருந்தீங்கன்னா எங்க சத்தத்து மூலியமாவோ இல்ல என்னையோ வந்து டச் பண்ணி காட்ட முடியுமா? இங்க என்னடா சவுண்ட் கேடுச்சு? இதான்டா இங்க ஏதோ உழுவுதுடா. யாராவது வாக்கியம்லண்ணா. இந்த கேமரா குறாடி, இந்த கேமரா குறா. இரா நான் பாட்டு என்ன பயப்படாதீங்க. இங்க இல்ல. ஏய் போற சூர்யா. இரா டேய். டேய் வேணாம்டா, தனியாலாம் வேணாம்டா. டேய் गाइस நான் தனியா தான் போறேன். இங்க காட்ற டேய், என்னை காட்றா. गाइस இப்போ நான் தனியா தான் அந்த இடத்துக்கு போறேன். வேற நானும் வரேன். கரண்ட் வந்துச்சா? गाइस கேப்சர் ஆச்சா? அது கரண்ட் வந்து திடீர்னு. இதுதான் எனக்கு தெரியலடா. நான் இந்த பக்கம் திருப்பி வரேன். என்னை காட்றா ஒரே நிமிஷம். गाइस இது என்னன்னு தெரியல. டேய் இப்போ திரும்ப அந்த பக்கம் என்னை காட்றா, என்னை காட்றா, நான் பேசிக்கிறேன்டா இதா இருந்தாலும். गाइस இப்போ நாங்க முடிச்சிட்டு நான் போறோம். என்னன்னு தெரியல, இங்க மட்டும் ஏதோ விழுந்துச்சு. என்னன்னு தெரியல, நான் காட்டி கிளம்புறோம். டேய் தயவு செஞ்சு யாரும் ஓடாதீங்க, நான் இங்கே தான் இல்லைங்க. நான் பார்த்துட்டு மட்டும் வரேன். டேய் நான் பார்த்துட்டு மட்டும் வரேன்டா. போங்கடா, நான் வரேன்டா. டேய் நான் பார்த்துட்டு மட்டும் வரேன். நானும் வரேன்டா. ஓடிடாதீங்கடா தயவு செஞ்சு. நானும் வரேன்டா. ஹீரா டேய் யாரும் கத்த வேணாடா, யாரும் கத்திராதீங்க. யாராவது இங்க இருக்கீங்களா? யாராவது இங்க இருந்தீங்கன்னா எங்க முன்னாடி தைரியமா வந்து நின்று காட்டுறான். யாராவது இங்க இருக்கீங்களா? ஐயோ ஓடாத
ஓடாத லைசன்ஸ் ஓடாதீடா. இருடா நான் பார்த்து ஒரு நடை டேய் எங்கடா லைசன்ஸ் சத்தமாடா. இரு நான் பார்த்துறேன். எங்கடா என்னடா இந்த கார்னர்லடா. எங்கடா யாராவது இருக்கீங்களா? எந்த நேரா டேய் இந்த இடத்துல என்னடா? இந்த இடத்துல அந்த செடி கிட்டே பார்க்கணும்னா. ஏய் தைரியமா இங்க முன்னாடி இருந்தா வந்து காட்டுங்க பார்க்கலாம். பயமா இருக்குடா. டேய் நான் பார்க்கவே இல்லடா. எந்த இடத்துலடா? தைரியமா இருந்தா முன்னாடி வந்து காட்டுங்க பார்க்கலாம். டேய் யாரா ஆளாகி இருக்க போறாங்கடா. யார் இல்லடா. அங்க பாருடா முடி. அங்க பாரு. ஏய் வந்தடா சூரி வேணாம்டா. டேய் எனக்கு பயமா இருக்குடா. டேய் லாஸ்ட் வாய்ப்புடா. பக்கத்துல போய் காமிச்சு. டேய் வேணாம்டா. பக்கத்துல போக முடியாதுடா. டேய் எனக்கு பயமா இருக்குடா. டேய் சூரி நான் போறேன்டா சூரி வேணாம்டா. பாத்துறேன்டா ஒரே நிமிஷம்டா. டேய் வந்துடா. யாராவது இருக்கீங்களா? டேய் வந்துடா. கருப்பு முடிடா. டேய் வந்துடா. வந்துடா. இருடா ஏதோ இருக்குடா. பாத்துறேன்டா ஒரே நிமிஷம்டா. யாராவது டேய் இங்க இருக்குடா. அங்க பாத்தீங்களா गाइस சத்தமா பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. கருப்பு முடி தெரியுதா? இருடா. இங்க முன்னாடி வந்து காட்டு முடிஞ்சா. டேய் வந்துடா. டேய் வேணாம்டா. டேய் முடிஞ்சா இங்க முன்னாடி வந்து காட்டு. முடிஞ்சா உங்க ஃபேஸை மட்டும் காட்டுங்க. டேய் சூரி வாடா வந்துடுறா. டேய் गाइस கருப்பு முடி தெரியுதா? ஐயோ லைட் முன்னாடி வந்து காட்டு முடிஞ்சா. யாரு இது? யார் அது கேக்குறல்ல? முடிஞ்சா வெளிய வா. கருப்பு முடி. டேய் சூரி வந்துடுறா. டேய் வாடா. டேய் வந்துடுறா போயலாம்டா. டேய் வாடா. நான் உங்க இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ இதை வெளியே வரவே மாட்டேங்கிற. ஆமாடா. டேய் பயமா இருக்குடா. டேய் போலீஸ் வந்துருவாங்கடா. இதுக்கப்புறம் வந்துடுறா. டேய் சரி இப்போ நாங்கள் போக போகிறோம். அடுத்தோட கண்டிப்பாக வருவோம். நீ அங்கே தான் ஒளிஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியே வர மாட்டேங்கிற. வந்துடுறா. டேய் गाइस இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் பின்னாடி தான் சத்தியமாக இருக்குது. நல்லா தெரியுதாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன நடக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கேட்டுச்ச சத்தம்? இங்கேயோ சவுண்டு கேட்டுச்சுடா. போ ரொம்ப இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். என்ன நடக்குன்னு தெரியல. மறுபடியும் வந்து நாளைக்கு கூட நாங்கள் வந்து பார்க்குறோம் என்னன்ட்டு. ஆனால் ஏதோ கருப்புல முடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த கேமராலேயே. அந்த இடத்துல தான் தெரிஞ்சிச்சு. உங்களால் முடிஞ்சா லாஸ்ட் டைம் ஒரு வெளியே கட்ட முடியுமா? உங்களால் வெளியே வர முடியுமா? ஒரு சத்தம் அது காட்ட முடியுமா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? நீ அங்கதான் இருக்க எனக்கு நல்லா தெரியும். ஆனா இங்கேயும் சத்தம் போடுதுடா. நல்லா பாத்தியா? இங்கேயும் சத்தம் போடுது. கரண்ட் போட்டக்கு அப்புறம் தான் சத்தம் அதிகமாக கடிச்சு. ஐயோ கைஸ் எனக்கு நல்லா வேத்தே போச்சு. நல்லா பாருங்க. இவ்வளோ ஃபுல்லாக வேத்தே போச்சு. ஆனால் அங்கே மட்டும் தான் ஏதோ இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் இதுவே இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஜர்க்காகும்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது. தயவுசெய்து பயப்படாங்க. இங்கே ஓடிடாதீங்கடா. சரி கைஸ் இதோட நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் காலையில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பார்ப்போம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு நான் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல. கருப்புல முடி ஏதோ தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நான் இங்கேயும் வந்து பார்க்குறோம். ஆனால் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா பேட்ரோல் வருவாங்க. இதுவும் இருக்குது. பயமா இருக்கா? அப்புறம் ஓடி வந்து நான் முன்னாடி சொன்னோம்ல, முன்னாடி இருக்கிற உங்களுக்கு என்ட்ரன்ஸில் காமிச்சிருந்திருப்பேன். அந்த இடத்துல தான் வந்து நான் இப்போ நிற்கிறேன் நான். ஆனால் இன்னுமே அந்த சத்தம் அங்கே கேட்டுகிட்டே இருக்கிறதா இருக்கு. யாருக்கா உங்களுக்கு கேட்குதா? நல்லா தெரியும்ல. ஏய் நான் வேணா ஒரு வாட்டி கொண்டு போய் பார்த்துட்டு அந்த கரண்ட் வந்துருச்சுடா. இது சத்தம் மட்டும் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. நீ நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் லைட் போய் காமிடா. கரண்ட் இல்லடா. கரண்ட் வந்துருச்சுடா. அப்படிடா வேணாம் நான் வீட்டுக்கு போறேன். சத்தியமா நான் தனியா போய் பார்த்தா கூட வரலாம். ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டமா இருந்தாங்க. அதனால கூட வராமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நான் தனியாக போனால் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க யாரும் வேணான்றாங்க. ஏன்னா நாங்கள் பேசியிருக்கும்போது கரண்ட் எப்படி பிளிங்க் ஆகி தான் ஆஃப் ஆச்சு. அந்த கேமராவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த நாய் கட்டுற சத்தம் கேட்டே தான் இருக்குது. இது உண்மையே வேற ஒன்றுங்க. எதிரே பார்க்கலடா. எனக்கு தொண்டையே போயிடுச்சா கத்தி. ஐயோ பயம்டா. வாட்டி ஆடிடுச்சு சத்தியமாக.
சரி கைஸ், நாங்கள் இதோட இப்போ முடிச்சுக்கிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட இன்னொரு வாட்டி கூட இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு போகிறோம். ஏன்னா பெட்ரோலில் வருவாங்க. அதே சமயம் இங்கேயும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சத்தம் நல்லா கேட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு இல்லை தெரியல. நாங்கள் முடிச்சுக்கிறோம். டே எங்கேயும் போயிடாதீங்க. கைஸ், நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.